எங்கள் தலைவரை வீழ்த்திவிட்டேன் என்று சட்டமன்றத்தில் சைகை காட்டும் சைக்கோ முதல்வரே, கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு 2 கைகளையும் தூக்கி தூக்கி பிரச்சாரம் செய்து கொண்டே 2 தொகுதியிலும் நின்றது கான்ஃபிடென்ட் கிடையாது. வெற்றியோ தோல்வியோ ஒரே தொகுதிதான் என்று கொளத்தூரில் மட்டும் நின்றாரே எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுதான் கான்ஃபிடென்ட். நீங்கள் யோகக்காரர்தான். அதனால்தான் இறைவன் உமக்கு மட்டும் 1க்கு 2ஆகவே கொடுத்து விடுகிறான். உங்களுக்கு இரட்டை வீரன் என்ற விருது கொடுத்து விருந்தும் வைக்கலாம். ஆனால் வெற்றி பெற்ற மமதையில் குட்டிக்கதை குப்புசாமியாய் மாறி வெட்டிக்கதை சொல்வதையெல்லாம் இத்தோடு நிறுத்தி கொள்ளுங்கள். நான் கேட்பதெல்லாம் மக்கள் பணத்தை தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் என்று கோட்சுட் கோவிந்தசாமியாய் கொதித்தெழுந்து சட்டமன்றத்தில் வீரவசனம் பேசுகின்றீர்களே, உங்கள் அன்கான்ஃபிடென்ட்டால் திருச்சி கிழக்கில் வரப்போகும் இடைத்தேர்தலுக்கும் உங்கள் கட்சி பெரும்பான்மைக்காக அதிமுகவின் 4 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களால் வரப்போகும் இடைத்தேர்தலுக்கும் மக்கள் பணம் வீண் செலவாகப் போகிறதே, அந்த குற்றத்தை செய்த உங்களை யார் தண்டிப்பது? திமுக ஒரு வீரியம் கொண்ட விதை. அதை புதைத்து விட்டோம் என்று குதித்து விளையாடுவது குழந்தைத்தனம். பூமி சுழல்வது தெரியாமல் சூரியனுக்கு எதிர் திசையில் போய் தூங்கி விடுகின்றவனுக்குத்தான் சூரியன் அஸ்தமனமே தவிர சூரியனுக்கு ஒருபோதும் அஸ்தமனம் கிடையாது. திமுகவும் அப்படித்தான்.